தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். அருட்தந்தை அந்தோணிசாமி ஆசிரியர் எஸ் மதுரைமுத்து அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பினை கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நற்செய்தியில் எம்மாவு நோக்கி சென்ற இரு சீடர்களின் பயணத்தை நாம் தியானிக்கிறோம். நம்பிக்கை இழந்து சுவாகத்துடன் சென்ற அந்த சீடர்களோடு இயேசு வழித்துணையாக நடக்கிறார். அவர் மறைநூலை விலக்கி சொன்னபோது அவர்களின் உள்ளம் நெருப்பாய் எரிந்தது. அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. நாமும் பல நேரங்களில் கவலைகளோடும் ஏமாற்றங்களோடும் நம் வாழ்வின் பயணத்தை தொடர்கிறோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தை வழியாகவும் நற்கருணை வழியாகவும் நம்மோடு தங்கி நமக்கு வலிமை அளிக்கிறார். எம்மாவு சீடர்களைப் போல நாமும் ஆண்டவரை அடையாளம் காணவும் அவர் தரும் மகிழ்ச்சியை உலகிற்கு அறிவிக்கவும் தேவையான வரத்தை வேண்டி இந்த திருப்பலியில் இணைப்போம். மனிதர்களே, மனிதனின் சீடர்களே, இறை அழைக்கின்ற இணைக்கின்ற புது உலகத்தை படைத்திட வாருங்களே. மனிதர்களே, மனிதனின் சீடர்களே, இறை அழைக்கின்ற இணைக்கின்ற புது உலகத்தை படைத்திட வாருங்களே. கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
கோவிலே பாஸ்கா காலத்திலே ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற மக்களாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய திருவழிபாட்டிலே இறைவன் நம்மோடு இருக்கவும் அந்த இறைவனை நாம் நம்முடைய நற்கண்ணை கொண்டாட்டத்திலே கண்டு கொள்ளவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு திருப்பயணிகளாக வாழ்கின்ற நாம் அதை வெற்றிகரமாக முடிவடைய தேவையான வரங்களை வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பான சிந்திப்போம். இந்த திருப்பலியை நாம் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் இவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவில் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகிறேன். இறக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அடுத்து செல்வாராக. ஆமென். வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாருமே ஈடற்ற பேச்சு ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்கணதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை
தந்தையில் வரும் பக்கம் வீற்றிருப்பவர் நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பட்ட இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் உன் சொந்த மக்கள் என்ற மாட்சி மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரினத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பேதுருவின் சான்று. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட புனித பேதுரு எருசலேம் மக்கள் முன்னிலையில் ஆற்றிய முதல் உரையை இவ்வாசகத்தில் கேட்கிறோம். யூதர்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கடவுள் சாவிலிருந்து எழுப்பி அவருக்கு மாட்சி அளித்தார் என்பதை பேதுரு துணிவுடன் பறைசாற்றுகிறார். தாவீதின் அரசரின் இறைவாக்கின்படி கிறிஸ்து சாதிக்கு உட்பட்டவர் அல்ல, அவரே வாழ்வின் அதிபதி என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 14 மற்றும் 22 33 முடிய உள்ள இறை வார்த்தைகள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நசரேத் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தாம் முன் அறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேர் உவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகொலியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார்.
இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொலையை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்து அருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். 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 இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையின்றி செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுவேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். அன்பனை படுகொலியை காண விட மாட்டார். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் எனக்கு
பேரின்பம் உண்டு. ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டோம். நாம் அழிந்து போகும் பொன் வெளியினால் மீட்கப்படவில்லை, மாறாக மாசற்ற ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று புனித பேதுரு நமக்கு நினைவூட்டுகிறார். எனவே நாம் இவ்வுலகில் வாழும் காலம் வரை இறைவனுக்கு அஞ்சி புனிதமான வாழ்வு வாழ வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நற்செய்தியிலிருந்து வாசகம்.
வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற பொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவர் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களில் கிளியோப்பா எனும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்கள் உனக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவரிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசு பற்றி தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இதையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள் ஆக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களின் கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்கள் கூறியதாகவும் கூறினார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரை, மெசியா தாம் மாற்றி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவரிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது. முதல் வாசகத்துல யாரை பற்றி வாசிக்க கேட்டோம்? புது பணியிலிருந்து வாசிக்க கேட்டோம். யாருடைய வார்த்தைகள்? பேதுருடைய வார்த்தைகள். ஓகே, பேதுருடைய வார்த்தைகள். இரண்டாவது வாசகம் எதை பற்றி சொன்னது? எந்த நூல்ல இருந்து? அதுவும் பேதுரு. ஓகே, சார், பேதுருவை பத்தி இங்க நிறைய குறிப்பிடலைனாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பத்தி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்குவோம். யார் இந்த பேதுரு? பேதுரு என்பவர் யார்? டக்கு டக்குன்னு சொல்லணும். திருச்சபையின் தலைவர். நேர தலைவர் ஆயிட்டாரா? எலெக்ஷன்லாம் படத்துல வரும், அதுவும் பெருசா கொடுக்குது. திருத்துடர். ஓகே, 12 சீடர்களும்
ஒருவராக அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு? மீன் பிடிக்கிறது. அவருக்கு என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டது? நீ மனிதர்களை எடுக்கணும். சரி, அடுத்தது ரொம்ப அவரை லாபமா வச்சுக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமானது பண்ணிட்டாங்கம்மா. அவரு இயேசுவை 3 முறை மறுதளித்தார் சொல்றாங்க. ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல இயேசுவை பத்தி நல்ல அழகான விசுவாச அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஈரே மெஸ்ஸியா, கடவுளின் மகன். பேதுரு வந்து யோசிக்கும் போது நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆளு, யதார்த்தமான ஒரு ஆள், மனதில் எதையும் என்ன பண்றது இல்லை, பெருசா வச்சுக்கிறது இல்லை, மனதில் பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவர். ஆழ்ந்த விசுவாசம் இருந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாத தலைமையிலும் சரி, வேற எதையும் அவர் பெருசா வச்சுக்கிறது கிடையாது. எளிமையான ஒரு மனிதர். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு அவரை புகழ்வார், அதே நேரத்தில் இயேசு அவரை கடிந்து கொள்ளவும் செய்வார். இது ரொம்ப முக்கியமானது. யார் என்னை பத்தி என்ன சொல்றாங்க எல்லாரும் கேட்கும்போது பேதுரு தான் ஃபர்ஸ்ட் வருவார். இதுதான் கடவுளின் மகன், மெஸ்ஸியான். ஆண்டவர் அவரை பாராட்டுவார். பாராட்ட பிறகு அவருடைய இறுதி நேரம் எப்படி இருக்கும்னு சொல்வார். சொன்னவன பேதுரு, நான் அப்படியெல்லாம் உங்களை விட மாட்டோம், அப்படியெல்லாம் நான் உங்களை கஷ்டப்பட விட மாட்டோம் அப்படின்னு சொன்னவொடனே பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ யாரு? சாத்தான் சொல்வார். சாத்தான் விலகி போன்னு சொல்வார். இன்னொரு ரொம்ப முக்கியமான இடம், கடவுள் அப்படியே போயிருக்கும் போதே இயேசு அந்த பக்கம் வர்றதை பார்த்தோன்னே ஆர்வம், ஆண்டவர் நடக்கிறாரு, நானும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நானும் வரேன்னு கேட்கிறாரு. அப்படின்னு சொல்லோன்னே தைரியமா இறங்குறாரு. அவர் மீன் பிடிக்க போனவர் தானே, கடலை பார்த்து பெருசா பயப்படக்கூடியவரா? நீச்சல் நல்லா தெரியும். தைரியமா காலை எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறார். என்ன வந்துடுது? என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு, சந்தேகமும் வந்துச்சு. உள்ள போகும்போது ஆண்டவரே ஆண்டவரே கத்தும்போது திருப்பி ஆண்டவர் ஏன் பயப்படுற, நான் இருக்கிறேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நம்மள மாதிரி தான். நமக்கு தேவை இருக்கும்போது ஆண்டவரை போய் அப்படியே பிடிச்சிக்குவோம். நமக்கு எல்லாம் கிடைச்சிச்சு நம்பருக்கு அப்படியே கொஞ்சம் விலைக்கிட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம். திருப்பி எங்கேயாவது ஒரு இடத்துல எதனா நம்பர், ஐயோ கோயிலுக்கு போல, கடவுளை பார்க்கல, நேட்டில் அப்படின்னு திருப்பி வருவோம். ஆனால் இன்று நமக்கு ஒரு முன் உதாரணமாக, ஆண்டவரின் சாட்சியாக நமக்கு முன் உதாரணமாக கொடுக்கப்பட்டவர் இந்த பேதுரு. இவர் மேலதான் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறாரு. ஏன்? அவருடைய ஆழ்ந்த விசுவாசம். ஆழ்ந்த விசுவாசம். எந்த அளவுக்கு வந்து ஒரு 3 முறை அவர் மறுதளித்தார் என்று சொல்றோமோ, அதே போல ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொண்ட பிறகு 3 முறை நான் உன்னை முழுமையாக அன்பு செய்கின்றேன் என்ற வாக்குறுதியும் கொடுக்கிறார். அவருடைய வாசகம் தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தூய ஆவியினுடைய வல்லமை பெற்ற பிறகு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி யாருக்கும் எதுக்கும் அஞ்சாமல் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற அந்த வார்த்தைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் என்ன? நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுனுடைய, உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய உண்மையான சாட்சிகளாய் வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். அந்த சாட்சிகளாய் வாழணும்னா எப்படி வாழணும்? பேதுரு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான் நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த வாசகம் தான். நற்செய்தி வாசகம் ரொம்ப முக்கியமானது. ஒரு அழகான ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு? எம்மாவுடைய நிகழ்வு. இதை வச்சு 1 மாத தியானம் எல்லாம் கொடுக்குறாங்க. எம்மாவுஸ் நிகழ்வை வச்சு 1 மாத தியானம். நாங்கள் குருத்துவ பயிற்சியில் இருக்கும்பொழுது இந்த ஒரே ஒரு வாசகத்தை வைத்து 1 வாரம் தியானம் எல்லாம் நடந்திருக்கின்றது. மிக முக்கியமா ஃபைனல் வாஸ், நித்திய வார்த்தைப்பாடு இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாசகங்களை வைத்து அப்படின்னா எவ்வளவு டீப்பா இதை புரிஞ்சு கொள்ள முடியும், நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனா இது ஒரு பயணம். இந்த பயணத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேரா 2 பேரா? தொடங்கும் போது எத்தனை பேர்? 2 பேர்.
இடையில வருபவர் யார்? இயேசு. ஆனா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த பயணம் நம்முடைய பயணம் மாதிரிதான். நம்ம எல்லாருமே நிலை வாழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற திரு பயணிகள். அதனால நம்ம பாடல்கள்லாம் நம்ம பாடுறோம். நம்ம இறுதி பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பயணிகள். நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவங்க இயேசுனுடைய வாழ்க்கையில நடந்த அந்த 3 நாட்களை ஏற்றுக்கொள்ள முடியாம தவித்துக் கொண்டிருக்கின்ற 2 சீடர்கள். அவருடைய உலகம் எவ்வளவு கலக்கமுற்று இருக்குது அப்படின்னா, கூட இருந்தவர்கள் இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லும் போது கூட அதை அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அங்க இருக்கவும் முடியல, இவங்க சொல்றதும் கேட்க முடியல, சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளவும் முடியல. எங்கேயாவது வெளியில போனா பரவாயில்ல, இந்த சூழல்ல இருந்து வெளியே போனா பரவாயில்ல அப்படின்னு வெளியில் வந்து கொண்டே இருக்கிறார். அவர்களை சந்திக்க வருபவரார் இயேசு. அவர்கள் மத்தியில என்ன பண்றார்? ரொம்ப அழகாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற மறைநூல் அத்தனையுமே அவர்களுக்கு விலக்கி கொண்டே வருகின்றார். அவர் சில நேரத்துல யோசித்து இந்த திருப்பலியினுடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த எம்மாவூர் நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். தொடக்கத்திலேயே நம்ம நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். வாசகங்கள், இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகின்றது. அடுத்து என்ன செய்யப்படுகிறது? அதுக்குண்டான மறைவரை விளக்கங்களை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அடுத்து கடைசி கட்டையா அப்பம் விடுதல நாம வந்து ஏற்றுட்டோம். ஏற்கனவே இந்த எபிசோடு கேட்கிறார் போல இறை வார்த்தையை முழுமையாக நம்புவதற்கு ஆண்டவர் இயேசு அங்க அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். அவர் எப்ப கண்டு கொள்கிறார்கள்? அப்பம் பிடுவது. அப்பம் பிடுவதுன்னா இப்போ நாம செய்து கொண்டிருந்த இந்த நற்கருணை கொண்டாட்டம். அப்போ ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டத்திலும் நம் ஆண்டவர் இயேசு நம் மத்தியில உயிரோடு பிரசன்னமாய் இருக்கின்றார். இதை உணர்ந்து கொள்வர்கள் யார்? இதை முழுமையாக அனுபவிப்பவர்கள் யார்? நம்ம மனதில் இருக்கிற மனக்கலக்கங்களை தெளிவுபடுத்திக் கொண்டு, மறைநூல்களை புரிந்து கொண்டு, அதை முழுமையாக விசுவசித்து பார்ப்பவர்களுக்கு இந்த அனுபவம் ஒவ்வொரு திருப்பலியும் எம்மாவூர் அனுபவமாக இருக்கும். ஆண்டவரை முகமுகமாக தரிசித்துக் கொண்டு அதன் அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதுல கடைசியா பயணர்கள் யார்? இந்த 2 சீடர்கள். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை கண்டு கொண்ட பிறகு தொடர்ந்து வேற எங்கேயாவது பயணம் செல்கிறாங்களா? மீண்டும் எங்க போறாங்க? எருசலேமுக்கு போய் ஏற்கனவே அங்க இருக்கிற மத்தியில போய் இப்ப யார் சான்று பகர்கிறார்கள்? இவங்க தான் போய் சொல்றாங்க. யார் சொன்னதை கேட்காம விலகி போனாங்களோ இவங்க தான் போய் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தோம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கின்றார் அப்படின்னு இவங்க போய் சாட்சி கொடுக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியும் உயிர்த்த ஆண்டவரை கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நிறைய கலக்கங்கள் இருக்கதான் போகின்றது. அதையெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லும் போது எது நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்க போகின்றது? இறை வார்த்தை. இறை வார்த்தை நம்மை நல்வழிக்கு கொண்டு செல்லும். இந்த இறை வார்த்தையோடு நற்கருணை கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளும் போது, ஒவ்வொரு திருப்பலியும் நாம் கலந்து கொண்டு ஜபிக்கும் போது அந்த ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்கின்றோம், அந்த ஆண்டவரை நாம் தரிசிக்கின்றோம், அந்த ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். கலக்கமற்றவருடைய வாழ்க்கை தைரியமானதாக மாறுது. திசை தெரியாமல் சென்றவருக்கு வாழ்க்கை ஒரு குறிக்கோளை கொண்டிருந்த வாழ்க்கையாக மாறுது. நம்பிக்கையில்லாத வாழ்க்கை ஒரு பற்றுறுதியோடு வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக உயிர்த்த ஆண்டவரை மகிழ்ச்சியோடு மற்றவர்கள் மத்தியிலே சாட்சி பகரக்கூடிய கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு தான் வாசகம் நம்மை அன்போடு அழைக்கின்றது. புரிந்து கொண்டு இந்த திருப்பலியில அந்த ஆண்டவரை முழுமையாக தரிசிக்கிறதுக்கு தேவையான மருத்துவ ஜெபிப்போம். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய சீடர்களாக தொடர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உண்டான வரங்களை வேண்டி
உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், வீரத்தின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்ம அவருடைய தேவைகளை அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் அச்சங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என துணிவுடன் எடுத்துரைத்த பேதுருவை போல உயிர்ப்பின் உயிருள்ள சாட்சிகளாகவும் துடிப்புள்ள திரு அவையாகவும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று தரவல்லவரான உயிர்த்த இயேசு உலகின் தலைவர்கள் அனைவரையும் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற பாதாளங்களிலிருந்து தூக்கிவிட்டு போர்கள் இல்லா அமைதியான சூழலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அனைத்து விதமான நெருக்கடிகளிலிருந்தும் இந்த உலகு விடுதலை பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்கிற முதல் வாசகம் இயேசுவுக்கு மட்டுமல்லாது எங்களுக்கும் பொருந்தும் என்பதை உணர்ந்து மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்குகளிலும் இருந்து மரித்து போன அனைவர் மீதும் உலகின் பல்வேறு இடங்களில் நடந்து வருகின்ற போர்களாலும் தாக்குதல்களாலும் உயிரிழக்க நேரிடும் அனைவரின் மீதும் உமது உயிர்ப்பின் வல்லமை தங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆளை பார்த்தல்ல அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகின்ற உம்முடைய மக்களாகிய நாங்கள் இந்த வாரம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலே எங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை பொன்னும் வெள்ளியும் அல்ல, மாசு மறுவற்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள ரத்தம் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் யாருக்கும் விலை போகாமல் எந்த விதமான கவர்ச்சிக்கும் மதிமயக்கத்திற்கும் இடம் தராமல் மதச்சார்பற்ற மனிதாபிமானம் மிக்க சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இறை திட்டத்தையும் இறைவனின் வல்ல செயல்களையும் உணர இயலாத மந்த உள்ளத்தினராக இல்லாமல் இறை வார்த்தையும் திரு அப்பமும் பிடப்படுகிற திருப்பலியில் உம்மை முழுமையாக கண்டு உணரவும் எம்மோடு தங்கும் என வேண்டி உம்மை எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாழவும் நாங்கள் கண்டுணர்ந்த உம்மை பிறரோடு பகிர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுகின்றோம்.
ஆமென். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன், இதுவே நான் தரும் காணிக்கை. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். என்னில் விரும்புகின்ற இறைமகனே, உனை போல் நானும் உருவாகிட இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதரர்களே, என்னுடையதும் உங்களதுமான பலிகள் நாங்கள் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரும்பத்தில் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, உயவரான தந்தை, மன்னாத மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராக ஈடேற்றலாம் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமையாழ்ந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தன் கைகளில் எடுத்து பாடுபட்டார். இவ்வாறு அவசாவென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு புனிதரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிம்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த தூய ஆவியை கொடுத்து இக்காணிப்புகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு அமையுமாறு. அவர் பாடுபட பலம் கடிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு ஒரு நேரத்தின் கிண்ணத்தை எடுத்து எனக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து பாடுவ திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஒழியும் பெரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தாழ்விடம் என்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகின் பரிவுக்கும் திருவாவை நினைவுக்கு வந்தனும் எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நீரை பெற செய்தலும். மேலும் உயிர்த்தென்பது நோக்குடன் தொழில் கொள்ள சகோதரர்களை இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியினில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்த ஆணப்பெண் மரியா, அவருடைய கணவர் ஆணப்பெண்ணத்தை இயேசுக்கு புனித திருத்தூதர்கள், உலகில் மக்குந்தவராய் அருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாயில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எப்பொழுதேத்தும் மரமல்ல உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்மித்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதியை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தலுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் இது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருகிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துவது நீரே. ஆண்டுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை படைக்கின்றோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்திருக்கிறோம். இதோ இறைவன் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழிப்பற்று நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, என் இல்லத்தை எழுந்திரடு, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலப்படையும். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்று இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ள வாவா.
உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா. நிரந்தர வாழ்வின் தேவா, நிரந்தர வாழ்வின் தேவா, நிம்மதி வாழ்வழினில் வா வா. நிம்மதி வாழ்வழினில் வா வா. பாவம் இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே சுமி வா வா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை தூய்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிட. அரிய காயங்களும் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமா என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதான் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும். ஆமென். இவ்வாரத்திற்கான திரு வழிபாட்டு குறிப்புகள். 19ஆம் தேதியாகி இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரம். வருகின்ற 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஆன்சலம் ஆயர் மறை வல்லுனர். வருகின்ற 23ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஜார்ஜ் மறை சாட்சி, புனித அல்டால்பர்ட் ஆயர் மறை சாட்சி. வருகின்ற 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிக்மங்கரி நகர் புனித பீத்தேலிஸ் அருள்பணியாரல் மறை சாட்சி. 25ஆம் தேதி சனிக்கிழமை புனித மார்க் நற்செய்தியாளர் விழா. வருகின்ற 26ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு. பங்கு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஆண்டுதோறும் புதியதாக குருமடத்திற்கு மாணவர்களை சேர்ப்பது வழக்கம். இந்த ஆண்டு புதிய குருமட மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வருகின்ற சனி ஞாயிறு 25, 26 ஏப்ரல் இறையிறத்தல் முகாம் நடைபெறும். கிருஷ்ணகிரி புனித டான் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் இறையிறத்தல் முகாம் நடைபெறும். நமது பங்கில் உள்ள 9ஆம் வகுப்பு, 10, 11, 12 மற்றும் கல்லூரி பயில்கின்ற மாணவர்கள் கட்டாயம் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை முதல் ஞாயிறு மாலை வரை முகாம் நடைபெறும். திருப்பணி முடிந்து 9, 10, 11 மற்றும் கல்லூரி பயில்கின்ற மாணவர்கள் ஒரு நிமிடம் அமைதியாக நிற்க கேட்டுக்கொள்கிறேன். இன்று திருப்பலிக்கு தயார் செய்த வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்களுக்கு நன்றி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூசேப் அன்பிய குடும்பங்கள் திருப்பலியை சிறப்பிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறைவுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரிய உடலில் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முத்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் வந்த நல்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்த நல்வரங்கள் இன்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்த பாதத்தில் அடைக்கல தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாயே. நன்றி மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி, என்று முந்த புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேய்ச்சி காத்திடும் உங்கள் நல்வரங்கள் இன்று தேடினோம். உங்கள் நல்வரங்கள் இன்று தேடினோம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்ற அருள் பணியாளரின் கருத்துக்காகவும் நம்ம தனிப்பட்ட கருத்துக்காகவும் இறைவன் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூய்தன போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசு மதுரமான திரு-இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு-இருதயமே, புனித சூசையப்பரே, புனித அடைக்கல அன்னையே, புனித அந்தோனியாரே, நித்திய சுமைக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே.
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க.